தமிழக அரசியல தலைகீழாக மாற்றி இருக்கக்கூடிய 2026 தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் உருவாகி இருக்கக்கூடிய இந்த தாவேகாவினுடைய ஆட்சி 50 நாட்களை தாண்டி நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இதனுடைய ஆட்சியை பகுப்பாய்வு செய்ய வேண்டியது காலத்தினுடைய தேவை. அதை பத்தின ஒரு தெளிவான காணொலியாக இன்றைய காணொலி இருக்கும். லீடர்ஸ் சேனல்ல கடந்த 19 நாட்களாக எந்தவித காணொலியும் வராததற்கு முதற்கண் வருத்தங்கள். ஒரு சில பர்சனலான ரீசன்ஸுக்காக என்னால் தொடர்ச்சியாக காணொலியை வெளியிட முடியவில்லை. இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த மாதிரி ஒரு கேப் வராத மாதிரி என்னால் பார்த்துக் கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு உத்தரவாதத்தோட இன்றைய காணொலிக்கு செல்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். 1967 முதல் தமிழ்நாட்டினுடைய அரசியல் என்றாலே ஒரு 2 பேர் மட்டும்தான் எப்பவுமே இருக்கும். ஒன்று திமுக, மற்றொன்று அதிமுக. ஆனால் 2026 தமிழக அரசியல் வரலாற்றையே மாற்றிய வருடம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 59 ஆண்டுகளாக தொடர்ந்து திராவிட அரசியல் ஆதிக்கத்தை உடைத்து முதல் முறையாக ஒரு புதிய கட்சி தமிழக வெற்றி கழகம், அதன் தலைவர் திரு விஜய் அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்றார். இது ஒரு சாதாரண தேர்தல் வெற்றி அல்ல, ஒரு அரசியல் புரட்சி அப்படிங்கிறது தான் நம்மளால் பார்க்க வேண்டியது. ஆனால் அந்த கட்சி, அந்த புரட்சி இன்று ஏன் சர்ச்சைகளால் சூழப்பட்டுள்ளது அப்படிங்கிறதையே நம்ம பார்க்கணும். ஏன்னா திமுக ஏன் தினமும் இந்த அரசை தாக்குகிறது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் தனது தலைவர்களையே இழந்து வருகிறது அப்படிங்கிற அந்த பார்வை எல்லாத்தையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி என்ன கணக்கு போடுகிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பகுப்பாய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. 2026 தேர்தல் எப்படி ஒரு வரலாற்றை மாற்றியது அப்படின்னா, 2024 திமுக மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றது. முதல்வராக திரு மு.க. ஸ்டாலின் இருந்தார். அடுத்த 5 ஆண்டுகள்ல பல நலத்திட்டங்கள், பல முதலீடுகள், பல கல்வி சார்ந்த விஷயங்கள், மருத்துவம் சார்ந்த விஷயங்கள், பெண்களுக்கான பல்வேறு திட்டங்கள் என பலவற்றை அரசு திமுகவினுடைய அரசு செயல்படுத்தியது. பார்த்து செஞ்ச அதே நேரத்துல எதிர்கட்சிகள் தொடர்ந்து வைத்த குற்றச்சாட்டுகள் ஊழல்ல இருக்குது, குடும்ப ஆட்சி நடக்குது, அமைச்சர்கள் மீது புகார்கள் அப்படியே இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, மணல் இருக்குது, மது இருக்குது போன்ற மக்கள் மத்தியில விவாதமானது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த அரசியல் சூழ்நிலையில தான் திரு நடிகர் விஜய் அவர்கள் முழு நேர அரசியலுக்கு வந்தார். தாவேகாவினுடைய ஸ்ட்ராட்டஜியாக ஆரம்பத்திலிருந்தே திமுகவையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஒரே நேரத்துல எதிர்த்தது அப்படின்னு இருந்தா கூட, திமுக ஒரு தீய சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு கோட்பாட்டையும், அதை துடைக்க வந்த தாவேகா ஒரு தூய சக்தி அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுத்து 2 கட்சிகளுக்கும் மாற்று நாங்கள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை முன்வைத்து தாவேகாவினுடைய அரசியல் கோஷம் தமிழகம் முழுவதற்கும் அவர்களுடைய இன்ஸ்டாகிராம் பிரபலங்கள் மூலியமாகவும் சமூக வலைதளங்கள் மூலியமாகவும் வீரியமாக பரப்பப்பட்டதை நம்ம பார்த்தோம். அப்போ அது மிகப்பெரிய ஒரு விஜய்க்கு பலமாகவும் அமைந்தது. அவர்களுடைய ரசிகர்கள் மன்றங்களும் மிகப்பெரிய ஒரு பலமாக அமைந்தது. அதனை பூத் கமிட்டியாக மாற்றினர் அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையை நம்ம தேர்தல் வெற்றிக்கு அப்புறம் பார்க்கிறோம். ஒவ்வொரு தொகுதியிலையுமே ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கொண்டு கிரவுண்ட் கேம்பெயின் நடத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, திமுகவினுடைய வெற்றி விகிதத்தையும் தாவேகாவினுடைய வெற்றி விகிதத்தையும் பார்க்கும்போது இளைஞர்கள் பெருவாரியான வாக்குகளை செலுத்தி இருக்கிறார்கள் அப்படிங்கிறது தேர்தல் முடிவு. பல கருத்து கணிப்புகளை திமுக, அதிமுக வெல்லும் அப்படின்னு கூறினா கூட ஒட்டுமொத்தமாக அந்த முடிவுகளை தாவேகாவின் பக்கம் திருப்பி அந்த தாவேகாவினுடைய வெற்றி இன்றைக்கு தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்ததா அப்படின்னு பார்த்தோம்னா உருவெடுத்திருக்கிறது. ஆனால் திமுகவினுடைய மிகப்பெரிய ஒரு பின்விளைவை சந்தித்ததற்கு காரணம் அதனுடைய கூட்டணிகளாக இருந்த மதிமுக உட்பட IUML, VCK, CPI, CPM போன்ற கட்சிகள் இன்றைக்கு தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணியில இவர்களுக்கான அந்த நிலைப்பாட்டை மாற்றியதன் விளைவாக தொங்கு சட்டமன்றத்துல இருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டனர். இன்றைக்கு காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளினுடைய முதுகுல குத்துற தன்மையை இன்றைக்கு திமுக வெகு வாரியாக அரசியல் களத்துல அதை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்குது. அப்போ மக்கள் ஏன் இந்த மாற்றத்தை தேர்ந்தெடுத்தார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியிலையும் அரசியல் ஆய்வாளர்கள் கூறக்கூடிய மிக முக்கியமான காரணமே எப்பவுமே மாற்றம் வேண்டும் என்ற ஒரு மனநிலைமை மக்கள் மத்தியில் இருந்துச்சு. ஆனா அந்த மாற்றம் நிறைவேறி இருக்கிற இந்த 50 நாள் அரசாங்கத்துல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விஜய் அவர்களுடைய தனிப்பட்ட இமேஜும் இளைஞர்களுடைய பெரும் ஆதரவையும் பெற்று முதல் முறையாக வாக்களித்த வாக்காளர்கள் 2 பெரிய கட்சிகள் மீது ஏற்பட்டிருந்த ஒரு சோர்வு எல்லாத்தையும் துடைத்து எறிந்து இந்த 5 காரணங்களும் சேர்ந்துதான் தமிழக அரசியலை இன்றைக்கு தலைகீழாக மாற்றி இருக்கிறது. ஆனால் ஆட்சி அமைந்த சில வாரங்களிலேயே புதிய பிரச்சனைகள் ஆரம்பமானது. அதுல திமுக கூறியது இந்த அரசு நிலைக்காது, மீண்டும் தேர்தல் வரலாம் என்று. மறுபுறம் தாவேகா கூறினது என்னன்னா, திமுக தான் எங்கள் MLA விலைக்கு வாங்க முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிற பெரிய குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு DMK தொடர்ச்சியாக தாவேகா குதிரை பேரத்துல ஈடுபடுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டை தொடர்ச்சியாக எழுப்பி கொண்டு வருகிறார்கள். இதை வைத்து கவர்னர் அவர்களுக்கும் ஒரு புகார் கடிதத்தையும் அனுப்பிச்சு இருக்கிறார்கள். ஏன்னா திரு வைகோ அவர்களுடைய சமீபத்திய பேட்டியில
2 திமுக டிக்கெட்ல வின் பண்ண மதிமுகவினுடைய எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ண சொல்லி திரு விஜய் அவர்கள் கூறியதாகவும், அதற்கப்புறம் நாங்க வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு நானே வருவதாக கூறியதை வைத்துக்கொண்டு, இன்றைக்கு திமுக வந்து ஒரு கடிதத்தை ஆளுநரிடம் புகாராக அளித்துள்ளது. இந்த இரு தரப்பையும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டி வரக்கூடிய இந்த சூழல்ல, இந்த சர்ச்சை வந்து அரசியலை சூடுபிடிக்க வைத்திருக்கிறது அப்படிங்கறத மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியுது. சில கைது நடவடிக்கைகளும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் அனைத்தும் அரசியல் மற்றும் சட்ட விசாரணைகளினுடைய பொருளாக மட்டுமே உள்ளன. அவை நீதிமன்றத்தில் மட்டும்தான் நிரூபிக்கப்பட்டவையா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, தற்போதைய வரைக்கும் அது நீதிமன்றங்கள்ல நிரூபிக்கப்படவே அல்ல அப்படிங்கிறது தான் ஒரு பாயிண்ட். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அதிர்ச்சி, இதற்கிடையில அதிமுகவில் இருந்து முன்னாள் அமைச்சர்கள், முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் தாவைக்கால் இணைந்து வருகிறதும் ஒரு மிக முக்கியமாக பார்வையாக பார்க்கப்படுகிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு அரசியல் அதிர்ச்சியாக பார்க்கணும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தாவைக்கா வந்து திமுகவை மட்டுமல்லாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காலி செய்வதற்குரிய வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறது. இன்றைய சூழ்நிலையில திரு அனிதா ராதாகிருஷ்ணனை டெஃபமேட்டரியாக பதிவு செய்தார் அப்படிங்கிற அந்த ஒரு போர்வையில அரஸ்டும் செய்திருக்கிறார்கள் தாவேகாவினர். அப்போ கடந்த 50 நாட்கள்ல ஒட்டுமொத்தமாக தாவேகாவினர் கவர்னன்ஸ் இஷ்யூவாக அறியப்படக்கூடிய பல சட்ட சிக்கல்களுக்கும் பல லா அண்ட் ஆர்டர் இஷ்யூலையும் வந்து கவனம் செலுத்தாமல் அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கையில தான் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டும் தாவேகாவினர்கள் மேல எழுந்திருக்கிறது. எது எப்படியோ இந்த 50 நாட்கள்ல ஒட்டுமொத்தமாக தாவேகாவினர் வந்து தொடர்ச்சியாக பல்வேறு சர்ச்சைகள்ல சிக்கிக்கொண்டே இருக்கிறார்கள். ஒருபுறம் குதிரை பேர சர்ச்சையாக இருக்கட்டும், மறுபுறம் லா அண்ட் ஆர்டர்ல பெரிய லேப்ஸாக இருக்கட்டும், அடுத்ததாக மின் பகிர்மானத்திலையும் சரி, மின் இணைப்புகள்ல பல்வேறு குளறுபடிகளும் மின் இணைப்பு துண்டிக்கப்படுவது தமிழகம் முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதும் பெரிய பேசுபொருளாக இருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்தமாக இன்றைய 50 நாள் ஆட்சியை நிறைவு செய்யக்கூடிய தாவேகாவினுடைய அரசுக்கு ஒட்டுமொத்தமாக மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு கதியை கிளப்பி இருக்கிறது. இது எப்படி போகும் இந்த ஆட்சி அப்படிங்கிறதையும் அவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எது எப்படியோ இனி வரக்கூடிய நாட்கள்ல தாவேகாவினுடைய எம்எல்ஏக்கள் எப்படி கையாளப்படுகிறார்கள், தாவேகாவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எப்படி கையாளப்படுகிறார்கள், கூட்டணி கட்சிகள்ல இருந்து வரக்கூடிய மிகப்பெரிய பிரஷர் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வைத்து பார்க்கும் போதுதான் இந்த தாவேகா அரசு தப்புமா தப்பாதா அப்படிங்கிறது இரண்டாம் பட்சம். ஏன்னா திரு வைகோ உட்பட பல்வேறு சீனியர்கள் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கி அத்தனை பேரும் இன்றைக்கு தாவேகாவினுடைய கூட்டணியில் இணைந்திருக்கிறார்கள். இவர்கள் அத்தனை பேரையும் சரிகட்ட வேண்டிய தாவேகா எப்படி இந்த ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை நடத்த போகிறது அப்படிங்கிறத இனி வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்தீர்கள் லீடர் சேனலுடன். நன்றி, வணக்கம்.